சக்கரவர்த்தியே வந்து ஒரு பெரிய சைவ கொக்கு அவரு. அப்படியே ஒரு பம்மி இருப்பாரு, மீன் வந்தா கொத்துவாரு. அவரே வந்து ஒரு கூட்டணிக்கு பேரை சூட்டிடுவாராமா. இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நல்லா தெரியுங்க. அது வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடத்தையும் கொடுக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது புரியுதானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அவரோட பப்ளிக் ஸ்டாண்ட் என்ன? இதுல எல்லாம் அவர் என்ன பப்ளிக் ஸ்டாண்ட் என்ன? அல்லு சில்லுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை, அது ஒண்ணுதானே. சமீப காலமாக வந்து முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாகவே திருமாவளவன் காட்சி தர்றாருங்க. திமுக கூட்டணியில தொடர்வதிலேயே அவருக்கு தயக்கம் இருக்கு. தாவேகா கூட்டணி தான் சொல்றதுலயே அவர் தயக்கம் இருக்கு. எழுச்சி தமிழர் இப்போலாம் எழுச்சியே இல்லாம தான் பேசுறாரு. விஜய் என்கிறவருக்குங்க என்ன அரசியல் புரிதல் இருக்க முடியும்? எதுக்கு அவர் எல்லாரும் அவரு ஒரு பிம்ப உயர்வுங்க, அவ்வளவுதான். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம் சார். முதலமைச்சர் விஜய் தலைமையில தாவேக அரசோட முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதுல வந்து கூட்டணி கட்சி அமைச்சர்களும் பங்கேற்றிருக்காங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தோட சிக்னிபிகன்ஸ் என்ன சார்? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகள் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் முடிவுகளாக தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன்னதாக நடந்த ஒரு நிகழ்வு தான் கொஞ்சம் கவலைக்குரியதா இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து எம்பி வேட்பாளர்னு காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருச்சு. அதுக்கு அவர் நன்றி தெரிவித்து ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவுல என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய கூட்டணிக்கு பெயரை சூட்டி அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள்னு சிபிஐ, சிபிஎம், விசிக எல்லாரையும் சொல்றாரு. ஐயுஎம்எல் எல்லாரையும். அப்படின்னா உடனே சிபிஎம் அதுக்கு மறுப்பு கொடுக்கு. யாரை கேட்டுட்டு கூட்டணியில எங்க பேரை சேர்த்தீங்க? அது டிவிக்கே சேர்த்திருக்காரு. அதிக பிரசங்கித்தனம். சக்கரவர்த்தியே வந்து ஒரு பெரிய சைவ கொக்கு அவரு. அப்படியே ஒரு பம்மி இருப்பாரு, மீன் வந்தா கொத்துவாரு. அவரே வந்து ஒரு கூட்டணிக்கு பேரை சூட்டிடுவாராமா. சரி, இந்த கட்சிகள்லாம் இப்ப இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நல்லா தெரியுங்க. அது வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடத்தையும் கொடுக்கும். ஏன்னா அதுல வந்து பிற கூட்டணி கட்சிகள்லாம் அவங்கவுங்க பெயர்கள்ல, இன்னும் சொல்ல போனா அதுல வந்து சிபிஐ, சிபிஎம் வந்து அமைச்சரவையில பங்கெடுக்கல. விசிக, ஐயுஎம்எல், காங்கிரஸ் எல்லாம் வெவ்வேறு கூட்டணியில இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி வந்து 8ஆம் தேதி கூட்டம். நேத்து தான் திமுக அதை புறக்கணிச்சிருக்கு. இன்னமும் வந்து இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருக்கு என்றும் சில காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க. மாணிக்கம் தாகூர் ஒரு ட்வீட் போடுறாரு, அது இன்னொரு கூட்டணி உருவாகுது, அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி மற்றும் அவர்கள் ஆதரவு பெற்ற கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பதிவு போடுறாரு. அதாவது திமுக, அதிமுக எல்லாம் இல்ல ஒன்னா இருக்க போகுதுங்கிற மாதிரி அவர் மீன் பண்றாரு. இவர் என்னடான்னா பிரவீன் சக்கரவர்த்தி இவரே ஒரு புதிய கூட்டணிக்கு பெயர் எல்லாம் சூட்டுறாரு. ஆக அமைச்சரவை கூட்டத்துல எடுக்க போற முடிவுகளை விட கூட இந்த செய்தி பரபரப்பாயிருச்சு. அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சரவை கூட்டம், அதுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது நமது கடமையும் கூட. இப்போ அவர் பிரவீன் சக்கரவர்த்தியோட இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கடுமையா எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டாங்க. திருமாவளவன்ட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு மாதிரி மைல்டா எங்களுக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்ட்டு அதை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. திருமாவளவன் அப்படியே விஜய் கூட்டணி கூட எப்படி தொடர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா? அப்படிதான் தெரியுது. எழுச்சி தமிழர் இப்போலாம் எழுச்சியே இல்லாம தான் பேசுறாரு. அதாவது அவர் திமுக கூட்டணியில் இல்லை, அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். திமுக கூட்டணி இல்லைன்னா அப்ப இந்தியா கூட்டணியில இருக்கிறாருன்னு புரிந்து கொள்ளலாம். இந்தியா கூட்டணியில இருக்கிறாருன்னா இந்த புதிய கூட்டணியில அவரோட ரோல் என்ன, இந்த கேள்வி வரும். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு க்ளோஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ராகுல் காந்தியும் அந்த பதிவை பார்த்திருப்பாரு. பதிவு காலையில இருந்து டிவிகள்ல வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. எல்லா டிவியும் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற என்ன அர்த்தம் இருக்கு? சரி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு திருமாவளவன் இருக்கக்கூடாது. தாவேகா கூட்டணிக்கு போயிட்டாரு, ரைட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், அது சரிதான். அந்த கூட்டணி வந்து மாநில அளவுல அந்த கூட்டணி இருக்கும், மத்திய அளவுல இந்தியா கூட்டணி, அதுல தாவேகா அங்கம் வகிக்கும், திமுக இல்ல. இப்படிதான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். இதை ஒத்துக்கொள்வதில் திருமாவளவனுக்கு என்ன தயக்கம் தான் எனக்கு தெரியல. ஏன் அவர் அவ்வளவு ஹெசிடேட்டிவாவே இருக்காரு? திரும்ப திரும்ப எங்க இருக்கும் அவர் ஸ்டாண்டே எப்போதும் முரண்பாடாவே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பாக்குறீங்க? சமீப காலமாக வந்து முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாகவே திருமாவளவன் காட்சி தர்றாருங்க. நான் உண்மையிலே அவரோட எவ்வளவோ பழகி இருக்கிறேன். ரொம்ப இளைஞராகவும் அவரை நான் பார்த்துருக்கிறேன். எப்பவுமே கரெக்டா இருப்பாரு.
ரொம்ப தெளிவான ஒரு அரசியல்வாதி, ரொம்ப மெச்சூர்டு அரசியல்வாதின்னு தான் நான் அவரை பற்றிய கணக்கு வைத்திருந்தேன். இப்ப சமீப காலமாக, அதாவது கூட்டணியில ஒரு காட்டுமன்னார் கோயில்ல நான் போட்டி போட போறேன்னு சொன்னதிலிருந்தே ஏற்படுகிற அந்த குழப்பங்கள், அதுக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு முந்தையே நாங்க சரியா வேலை பார்க்கலன்னு அவரே செல்ஃப் அட்மிஷன் பண்ணது, அப்புறம் தொடர்ந்து அவர் எடுத்த நிலைப்பாடுகள், அவரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்து அரசியல் அரங்கத்துல இழையோட விட்டது. அது அவர் விருப்பமானு நமக்கு தெரியாது. ஆனா அப்படியான பேச்சு வந்துருச்சு. இந்த இடத்துல எல்லாம் அவர் ஸ்ட்ராங்கா எதையுமே கம்யூனிகேட் பண்ணல. திமுக கூட்டணியில தொடர்வதிலேயும் அவருக்கு தயக்கம் இருக்கு. தாவேகா கூட்டணி தான் சொல்றதுலயும் அவர் தயக்கம் இருக்கு. இதுல வந்து அவருக்கான லாஸ் அதிகம். இன்னும் சொல்ல போனாங்க, தாவேகாவோட ஓட் பேங்கோ விசிகாவோ ஓட் பேங்கோ ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாஷ் ஆகுதே. நமக்கு வந்து தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களே அது தெளிவாகவே தெரிகிறது. ஒரே மாதிரியான ஓட் பேங்க் தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்ப ஆளுங்கட்சி தாவேகா, வன்னியரசு அதுல ஒரு அமைச்சர். வன்னியரசு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரும் ரொம்ப ஒரு ஸ்டெடியான அரசியல்வாதி, மெச்சூர்டு பொலிட்டீஷியன். இப்ப தாவேகா அமைச்சரவைக்கு போய் இன்னைக்கு முதலமைச்சரவை கூட்டம் நடந்த பிறகு எல்லாமே அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பாயிரும்ல. சரியாக செயல்பட்டாலும் அல்லது பிழைகளோடு செயல்பட்டாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் வந்துரும். அப்படிதானே சார்? கண்டிப்பா அமைச்சரவைனா ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அதுல வேற வழியே கிடையாதுங்களா. அதாவது காங்கிரஸுக்கும் அதுல பொறுப்பு இருக்கு, விசிகாவுக்கும் பொறுப்பு இருக்கு, ஐயுஎம்எலுக்கும் பொறுப்பு இருக்கு, தாவேகாவுக்கும் பொறுப்பு இருக்கு. சிபிஐ சிபிஎம் மட்டும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. போற போக பார்த்தா அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறத விலக்கிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிபிஎம் சுத்தமா இத அவங்க காங்கிரஸ் கட்சியோட இந்த நிலைப்பாடை லைக் பண்ண மாதிரி தெரியல. அது போக ஏற்கனவே கேரளால அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணியில எல்லாம் ஈடுபாடோட எல்லாம் அவங்க இல்ல. கேரளாவோட புதிய அரசு ஆரம்பிக்கும் போதே பல சர்ச்சைகளோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் அரசு கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுதான் ஆகணும். அப்படியான சூழ்நிலையில் 8ஆம் தேதி நடைபெறவிருக்கிற இந்தியா கூட்டணி கூட்டத்துலதான் தேசிய அளவிலான இந்த பிஜேபி ஆன்டி பிஜேபி அமைப்பு பற்றி நமக்கு தெரிய வரும். ஆன்டி பிஜேபி அமைப்புல இன்றைய தேதிக்கு திமுக இல்ல சார். அதுதான் என் கேள்வி. இப்போ இந்தியா கூட்டணியில திமுக தொடருதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பமாவே இருக்கு. அது போக ஒருவேளை திமுக வெளியே வருதுன்னா அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பா இல்ல காங்கிரஸ்க்கு பெரிய பாதிப்பா? திமுக இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில வந்துருச்சுங்க. அவங்கதான் அவங்களோட அறிக்கையில தெளிவுபடுத்திட்டாங்களே. காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில அவங்க பங்கு பெற முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் தானே இந்தியா கூட்டணியில வந்து அதிகப்படியான எம்பிக்களை வச்சிருக்கிற கட்சி, கிட்டத்தட்ட 100 எம்பிங்க. செகண்ட் வந்து டிஎம்சி வந்து தேர்டுன்னு நினைக்கிறேன். இல்ல மத்திய இதுல தேடுங்க. அதாவது பிஜேபி அதிக எம்பி 240, நெக்ஸ்ட் காங்கிரஸ் 99, அதுக்கு பிறகு டிஎம்சி, அதுக்கு பிறகு டிஎம்கே. இப்படியான வரிசையில டிஎம்கேயும் டிஎம்சியும் பங்கு பெறல அப்படின்னாலே இந்தியா கூட்டணி இல்லைன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமா, பிரேக் ஆயிடுச்சு. இந்தியா கூட்டணி இல்லவே இல்லை. அப்படிதான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். அப்ப இந்தியா கூட்டணி இல்லைன்னா அடுத்த நடவடிக்கை என்ன? ஆன்டி பிஜேபியா அடுத்த நடவடிக்கை என்ன? மாநில கட்சிகள் எல்லாமே சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு இன்ஃபார்மலா ஒரு அமைப்பு வச்சுக்கலாம். இதுக்கு முந்தைய இருந்திருக்குல்ல, தேசிய முன்னணி அதெல்லாம் இருந்திருக்கு. அப்ப மாநில கட்சிகள் உண்மையிலேயே மத்திய கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மாநில பிரச்சனைகளே வேற. இப்ப வந்து காங்கிரஸ் ஒரு கூட்டணியில இருக்கும்போது மேகதாது பிரச்சனை, கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு இது சம்பந்தம் இல்லைங்கன்றாரு. தமிழ்நாடு ஒரு லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட், கீழ்ப்பாசன மாநிலம். நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட். அது உலகளாவிய பிரின்சிபலுங்க. நீரியல் கோட்பாட்டுல ஒரு நதி நீரை பங்கிட்டுக் கொள்வதற்கு உலகளாவிய கோட்பாடுகள் இருக்கு. அதுல கோட்பாடே என்ன அப்படின்னா கீழ்ப்பாசனத்துக்கு முன்னுரிமைங்கிறதா. காரணம் என்னன்னா, ஒரு நதி அது உற்பத்தி இடங்கிறது ஒரு மலைப்பகுதியில உயர்ந்த பகுதியில இருக்கும். அதோட இயற்கையான போக்குங்கிறது கீழே எங்க வந்து ஸ்லோப் இருக்கோ அதை நோக்கி தண்ணி போகுது. இப்போ ஊர்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். குளத்து பாசனம் இருக்கிற ஊர்ல முதல்ல யாருக்கு தண்ணி திறந்து விடுவாங்க அப்படின்னா, கடைசி கடமடை விவசாயிகளுக்கு தான் தண்ணி திறந்து விடுவாங்க. மேல இருக்கிற விவசாயிக்கு திறந்து விட்டுட்டோம்னா அவன் மழையை வச்சு அடைச்சாங்கன்னா கீழே போகவே போகாது தண்ணி. இது ரொம்ப சர்வ சாதாரணமான கோட்பாடுங்க. இது பெரிய விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சிவகுமார் அப்படி சொல்றாரு? சரி, நமக்கான தண்ணி இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு, ரைட்டு, அதிகமாவே வந்திருக்கு. எப்போ? நல்லா மழை பெய்யறப்ப. நதிநீர் கோட்பாடே வந்து டிஸ்ட்ரஸ் ஷேரிங் தான். தண்ணி எப்ப இல்லையோ, எப்ப பஞ்சம் இருக்கோ, அந்த பஞ்ச பகிர்வு தான் அதுல இருக்கிற பிரச்சனை. அப்ப பஞ்ச பகிர்வு வரும்போது மேகதாது அணை கட்டினாங்கன்னா கர்நாடகா
தண்ணியை அங்க தேக்கினா இங்க வரவே வராது. அதனாலதான் நம்ம அதை எதிர்க்கிறோம். நமக்கு எதுக்க உரிமையே இல்லைன்றாரு கர்நாடக முதலமைச்சர். அதுக்கு இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இல்ல. சிஎம் சைட்ல இருந்தும் அதுக்கான துறை அமைச்சர்ட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு இல்ல. இப்படி இவருங்க சைலண்டா இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி நெருடலாவோ சிக்கலாவோ தானே உருவாகும். பெரிய நெருடலுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது புரியுதானே எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. அன்றாட பிரச்சனைகளை அவர் பேசுற மாதிரி தெரியல. அதாவது ஒரு ரெகுலர் பொலிட்டீஷியன் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு கலந்துரையாடல் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இங்க அப்படி இல்ல. இவங்க மரபு ரீதியான அரசியலை உடைக்கிறோம்னு சொல்லி கம்யூனிகேஷன் சேனலையும் உடைச்சிட்டாங்க. கட்சி எப்படி டீல் பண்ணாரோ அதே மாதிரி கவர்மெண்டையும் டீல் பண்ணலாம். அப்படிதான் டீல் பண்றாரு. உண்மையாவே அப்படிதான் டீல் பண்றாரு. அப்போ இந்த பிரச்சனைகளை அதிகாரிகள் எடுத்து சொன்னாலும் அது முதல்வரோட கவனம் வரைக்கும் போகுதா, அவர் மைண்ட் அப்ளை பண்றாரானே ரொம்ப சந்தேகமா இருக்கு. இப்ப இதை கண்டிக்காம விட்டா பெரிய பிரச்சனை வருங்க. அமைச்சரவை கூட்டு பொறுப்பு. அப்ப காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க சொல்லணுங்கிற இயல்பான கோரிக்கை வரும்ல. ராகுல் காந்தி சொல்லணும்ல. ஒரு எம்பியை விட்டு கொடுத்திருக்காரு சக்கரவர்த்தி போய் சொல்லி அங்க கர்நாடக முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவரு ஏற்பாடு பண்ணணும்ல. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் தான் வரும். அரசுல பங்கெடுத்தா காங்கிரசுக்கும் பொறுப்பு. அரசுல பங்கெடுக்காம அரசியல் பங்கு மட்டும் இருந்தா அது வெளியில இருந்துகிட்டு அதுக்கு சால்ஜாப் சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ அரசுல பங்கெடுக்கிற காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேரு, 5 எம்எல்ஏக்கு 2 பேரு, ஒரு எம்பி. கண்டிப்பாக அவங்க தான் இந்த இஷ்யூல முதல் ஆளாக நின்று பணியாற்ற வேண்டும். ஆனா அவங்க பணியாற்ற மாதிரி தெரியல. அப்படி பணியாற்றும்படி விஜய் கேட்டுக்கொள்ற மாதிரியும் தெரியல. இல்ல விஜய் தாவேகாவே இந்தியா கூட்டணியில அங்க வைக்க போகுதுன்னா நிலைமை இன்னும் சிக்கலாகுமே. ஆனா விஜய்கிட்ட பாஜக எதிர்ப்பே இல்ல. அவரு எந்த இடத்துலயும் பாஜகங்கிற விஷயத்த பேசவே இல்லை. அவங்கள நம்பி எப்படி இந்தியா கூட்டணி கொண்டு வராங்க? காங்கிரஸோட திங்கிங் பேட்டர்ன் தான் எப்படி இருக்குது? விஜய் என்கிறவருக்குங்க என்ன அரசியல் புரிதல் இருக்க முடியும்? எதுக்கு அவர் எல்லாரும் அவரு ஒரு பிம்ப உயர்வுங்க, அவ்வளவுதான். 30 வருஷமா சினிமா பாலிடிக்ஸ்ல இருந்திருக்காரு. சினிமா பாலிடிக்ஸ்ல இருக்கும் போதே யாருமே சினிமா பெரிய டாப் ஹீரோஸ் கர்நாடகாவை கண்டுக்கவே மாட்டாங்க. கர்நாடகா கேரளாக்குள்ளே போகவே மாட்டாங்க பாலிடிக்ஸ். வணிக காரணம் ஸ்ரீலங்கன் ப்ராப்ளத்தையும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ விஜயோட காவிரி நீர் தாவா சந்தித்த பிரச்சனைகள் 205 டிஎம்சி எப்படி நமக்கு இப்போ சுருங்கி போச்சு, 1991 எப்படி ஜெயலலிதா கூட நடத்துறாங்க, இதெல்லாம் எப்படி தெரியும் அவருக்கு? இல்ல, அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி அவர் இது வரைக்கும் என்ன எடுத்திருக்கிறாரு? அவரோட பப்ளிக் ஸ்டாண்ட் என்ன? இதுல எல்லாம் அவர் என்ன பப்ளிக் ஸ்டாண்ட் என்ன? அல்லு சில்லுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்ல, அது ஒண்ணுதானே. அப்ப காவிரி பிரச்சனையே அல்லு சில்லு பிரச்சனை இவ்வளவுதான் கொண்டு போவாரா? சார், இப்ப அவர் மட்டும் இல்லாம என்டையர் கேபினெட்டே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களா இருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சர் அனுபவம் மட்டும் இல்ல, அரசியல் அனுபவமே இல்லாதவங்களா இருக்கிறாங்க. இது கிரைசிஸ உருவாக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு அதுல கூட பெரிய ஆட்சேபணம் இல்லைங்க. அரசியல் அனுபவம் இல்லாம நேரடியாக, அதாவது நிர்வாக அரசியல்ங்கிறது கள அரசியல் வேற, நிர்வாக அரசியல்ங்கிறது வேற. நிர்வாக அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாம கூட 67ல அண்ணா அமைச்சரவை நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஆனால் அதிகாரிகளோட கைடன்ஸ் இருந்துச்சு. அதிகாரிகளை கேட்கிறவங்களா இருந்தாங்க. இப்ப அண்ணானா அவர் எல்லார்ட்டையும் பேசிட்டே இருப்பாரு. ஊருக்கு வந்தாலும் பேசுவாரு. கலைஞரும் அதே மாதிரி தான், எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். அந்த அரசியல்ல நம்ம கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான் சொல்லவே வருவாங்க, முன் வருவாங்க அதிகாரிகள். இல்லைன்னா அவங்க நமக்கு எதுக்குன்னு தான் ஒதுங்கிதான் இருப்பாங்க. அந்த இடம் இந்த அரசாங்கத்தோட பெரிய வீக் பாயிண்டா எனக்கு தெரியுது. அரசாங்கத்தையே ஒரு சில நபர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து இயக்குற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். விஜய் மீறி பவர் சென்டர்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. அவர் பவர் சென்டரே இல்லன்னு சொன்னாரு, ஆனா அங்க பவர் சென்டர் நிறைய இருக்கு. சார், இப்போ விஜய டிஎம்கே ஹார்ஸா அட்டாக் பண்ணாம இருந்தாங்க. இப்போ அந்த திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு அப்புறம் டிஎம்கே விஜய இறங்கி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா? கண்ணா பின்னான்னு விமர்சிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அப்படிதாங்க. எங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல அது எல்லா காலகட்டத்திலயும் ஆதாய கொலைகள், இந்த மாதிரி கௌரவ கொலைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அது ஒரு பூதாகரமாக திமுக ஆட்சிக்கு எதிராக வர்ணிக்கப்பட்டது. ஆல் இண்டியா லெவல்ல நீங்க எடுத்தீங்கன்னா கிரைம் டேட்டால தமிழ்நாடு எவ்வளவோ சேஃப் ஸ்டேட். கிரைம் டேட்டால நம்ம பெரிய அளவுக்கான கிரைம் டேட்டா இல்ல. 1 லட்சத்துக்கு இத்தனை அப்படிங்கறதா நம்மளோட கிரைம் டேட்டாவோட அடிப்படை அழகு. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா புதிய அரசு பதவிக்கு வந்த பிறகு எக்கச்சக்கமா கூடிருச்சு. இன்னைக்கு காலையில பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு
தலை சூட் இல்லாத கேஸ்ல தலை இல்லாத ஒரு உடல் வருதுங்க. எங்கேருந்து வந்தது என்னன்னு நமக்கு தெரியாது. பெரம்பூருங்கும் போது நார்த் இந்தியால இருந்து கூட வந்திருக்கலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில சமூக விரோதிகளுக்கு குளிர் விட்டு போச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்து. பெரிய எந்த அரசுமே வந்த உடனே அதுல ரொம்ப கவனம் செலுத்தும். ஜெயலலிதா காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, வந்த உடனே கம்ப்ளீட்டா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தான் கையில எடுப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அபிஷியல்ஸ் போட்டிருப்பாங்க. பழைய டிஜிபி அலெக்சாண்டர் எவ்வளவோ பீரியட் நான் பார்த்திருக்கேங்க இதுல. அதுல வந்து அவங்க குறையே வைக்க மாட்டாங்க. பாலிசியில டிஃபரன்ஸ் இருக்கும். முந்தைய அரசின் கொள்கைகளுக்கும் இந்த அரசின் கொள்கைகளுக்கும் பாலிசியில டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான பொது பிரச்சனைகள்ல எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. அதை வந்து இன்னும் உதாரணமா போன அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியா கையாளலைன்னா இந்த அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கையாளும். ஆனா அப்படி தெரியல. அவங்க சொல்றது பெரிய அளவுக்கு வந்து நாங்க திறம்பட கையாளுவோம்னு சொன்னாங்க. மக்களும் அதை நம்புறாங்க. ஆபீசர்ஸ் எல்லாம் ரொட்டீனா டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அதுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்றீங்களா? ஆட்சியில ரிஃப்ளெக்ட் களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகலைங்களே. அதாவது எனக்கு இந்த ஆபீசர்ஸோட பேக்ரவுண்டு இல்ல அவங்க எந்த பணியில திறம்பட பணியாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு முதலமைச்சரோட முழு ஒப்புதலோட இது நடக்கா? அப்படி நடக்கிற மாதிரி தெரியலங்க. இப்போ மதுரையிலேயே வந்து ஒரு டிரான்ஸ்பர் பார்த்தேன். அதிகாரி ரொம்ப நல்ல அதிகாரி. திருப்பரங்குன்றம் மேட்டர்ல அவரு அன்பார்ச்சுனேட்லி அந்த திருப்பரங்குன்றம் மேட்டர்ல அவர் பொறுப்பான அதிகாரி அப்படின்றாரு. கோர்ட்டு கூப்பிட்டு கடுமையா கண்டிச்சிருச்சு. அவரை தூக்கி கடைசியில ஒரு போஸ்டிங்ல போட்டிருக்காங்க. சுத்தமா வந்து அவரோட நிர்வாக திறமைக்கு ஏற்ற பதவி இல்லை. இப்படி பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். ஆனா முதலமைச்சர் ஏற்கனவே வந்து பல முறை முதலமைச்சராக இருந்த அனுபவம்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜே இருக்கும். அவங்களுக்கே சொந்தமா தெரியும். இவருக்கு அனுபவம் இல்லை. சுத்தமா அனுபவம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு ஏக் தின்கா சுல்தான் மாதிரி திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஓகே தான். அதை பத்தி கூட தப்பு இல்லை. மக்கள் வந்து மாறுதலை விரும்பினார்கள். இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் இருந்தது. விஜய் வந்து நம்ம ஆளுன்னு இளைஞர்கள் ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்படி பல காரணங்கள் நீங்க சொல்லலாம். ஆனா அவரு களத்துக்குள்ள இறங்கி அடிக்கணும்ல, அப்படி தெரியல. ஒரு சில அமைச்சர்கள் அவங்க களத்துக்குள்ள இறங்கி செயல்படுறாங்க. அது தெரியுதுங்க. ஆனா முதலமைச்சர் அப்படி களத்துக்குள்ள இறங்கின மாதிரியே தெரியல. இன்னும் சொல்ல போனால் அவரோட பப்ளிக் ஆடியன்ஸ் இல்ல. சுத்தமா இல்ல. பிரஸ் கம்ப்ளீட்டா 0, விர்ச்சுவலி 0.